என்ன தூங்கிடுச்சு குட்டி? என்ன குட்டி தூங்கிடுச்சு? என்ன மாம்ஸ் தூங்கிட்டா? நல்லா பொழந்து போட்டு பெப்பரப்பான்னு தூங்கி எப்ப பார்த்தாலும் என்னை நந்து தூக்கிட்டு நடக்க வைக்கிறா மனசாட்சியே இல்லாம. சான்விகா சி why you did not hair cut அப்படி சொல்ல மாட்டாங்களா மேம்? நீங்க வந்தீங்கன்னா must to try சொல்ல மாட்டேன். Okay to try. Okay. கட் பண்ணிடலாமா? கட் பண்ணிடலாம். கிளம்பிட்டோம் ஃபேம். இப்போ வந்து கரெக்டாக ஏர்போர்ட் தான் போகிறோம். ஏர்போர்ட் இங்கேருந்து பிறகு 10 நிமிஷம் தான் ஃபேம். பாலம் கட்டியிருக்காங்க. ஸோ பாலத்தை வெளியே போயிடும். என்னடா இவன் கண்ணாடி போட்டுருக்கான்னு பார்க்காதீங்க. கண்ணாடி தான் நான் நைட் டைம் மட்டும் ட்ரை பண்ணும்போது. சும்மா போகக்கூடாது, ஏதாவது வாங்கிட்டு போகணும் மேடம்க்கு, இல்லைன்னா மேடம் கோச்சிப்பாங்க. பாருங்க ஃபேம், ஹார்ட் வாங்கிட்டு தான் இருக்கேன். ஹார்ட் என் இதய கூட்டிலே உன் இதயம் கோக்கவா, இது உயிரை சேர்க்கவா, ஒன்றாகிடவா. என்னடா ஹார்ட் இப்படி எரியுது? அங்கே நல்லா இருந்துச்சு. ஓகே, இதான் ஹார்ட், இதயம். பார்த்தீங்களா இதயம் எப்படி இருக்குன்னு? இதான் சாந்தமா, இதான் மாமாவோட இதயமே உனக்கு தரேன். குட்டிங்க தான் எங்கேயோ இருக்குது. யாரோ பெரிய சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க ஃபேம், ஆசீர்வாதி. அதனால சரியான கூட்டம் தான் அங்கே இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டேன். என்ன தூங்கிடுச்சு குட்டி? என்ன குட்டி தூங்கிடுச்சு? என்ன மேம் தூங்கிட்டா? இல்ல புரியல. அவ தூங்கி 1.5 மணி நேரம் ஆச்சு. நல்லா பொழந்து போட்டு பெப்பரப்பான்னு தூங்கி எப்ப பார்த்தாலும் என்னை நந்து தூக்கிட்டு நடக்க வைக்கிறா மனசாட்சியே இல்லாம. அது கரெக்டா எங்க போனாலும் இறங்கும் போது தான் தூக்கம் வரும் இவளுக்கு. ஏன்னா அப்பதானே நடக்க முடியாது, நாங்க தூக்கி நடக்கணும்ல. என்ன மேம் தூங்கிட்டா? கார்ல போகும்போது நம்மளான்னு பார்த்தா பஸ்ல போகும்போது தூங்குவா, ஃப்ளைட்ல போகும்போது இப்ப தூங்க ஆரம்பிச்சாளா? காரு பஸ் சைக்கிள்ல மட்டும் தான். யாரு மேம் சொன்னாங்க? கிட்டத்தட்ட ஒரு 10-15 டெப்டி சிஎம் வந்தாரு. டெப்டி சிஎம்மா? ஒரு 15 கார் வந்திருக்கும் மாம்ஸ். 15 அதுக்கு மேலே வந்திருக்கும். டெப்டி சிஎம் வந்தாரு. அப்புறம் எதுக்கு மீட்டிங்கா? நாளைக்கு ஏதோ கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அதுக்கா? கொஞ்சம் இனவால அவங்க தானா? போது பேர் வண்டி எல்லாம் அரிப்படத்துல வர மாதிரி இருந்துச்சு. தங்கம்மா, உனக்காக மாமா ஹார்ட் வாங்கிட்டு இருக்கேன். அந்த ஹார்ட் பட்டன் ஓபன் பண்ண. இப்படி ஹார்ட். Do you like it baby ma? Do you like it? இதயமே உனக்கு கொடுத்துருந்தாங்கம்மா, வச்சுக்கோ. உனக்கு இல்லாத இதயமா? எப்படி கிடா இதயம்? நல்லா இருக்கா? இப்படி அது பேர் என்ன? ஹார்ட். என்னது ஹார்ட்? பிடிச்சிருக்கா? இன்னொன்னு வாங்கியிருக்கேன் வரைகிற மாதிரி. அந்த பையில வச்சு நீ ப்ரஷ் பண்ணி வரையலாம் தாங்கம்மா. ஆமா, ப்ரஷ் இல்லை, ஐயோ அது பேர் சொல்லுவாங்களே மறந்துட்டேன். ஃபேம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக் ஃபேம். டெப்யூட்டி சிஎம் வந்துட்டு இருந்தார். அதனால் ஒரு 1/2 மணி நேரம் டிராஃபிக்கு. அந்த டிராஃபிக்கில் ரொம்ப ஹெக்டிக்காகி வாமிட்டே பண்ணிட்டான். எங்களால் அந்த இடத்துல நிற்கவே முடியல. லிட்டரலாக எனக்கே அப்படி வேகும், குழந்தைக்கு எப்படி வேகும். ஃபுல்லாக அந்த இடத்துல மூவ் பண்ண முடியாமல் வாமிட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு மாற்றி. ஓகே தாங்கம்மா? எதனால் வாமிட் பண்ண? சரி அந்த அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். அம்மா கிட்ட உண்மையே சொல்லு. சரிடா, சரி தூக்கம் வருதா? நம்ம தான் வாங்கி தட்டுமா சாப்பிட? சைவம் உணவு வந்துருக்கும். காலத்தில் சைவம் வெஜ்ஜு ஆனால் காசு கொடுத்து சாப்பிடுவான்னு கேட்டுட்டு இருந்தாங்கம்மா. மாமாவே இப்போ வெஜ்ஜாக சாப்பிட்டுக்கிறேன். எது பேபி? நான் சாப்பிட்றது பேர் என்ன கரெக்டாக சொல்லி பார்க்கலாம். பேபி இது பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாங்கம்மா, தயிர் வடை. சாரி, தயிர் பூரி. தயிர் பூரி தாங்கம்மா. தங்கம்மா என்னை வந்து விளாக் எடுக்கிறியா? நான் சாப்பிட்றத இந்தா. A2Bல தயிர் பூரி சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிடுவோம். நான் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறேன். நான் தான் கிரியேட்டர் ஷா, என் கேமராமேன் சான்விகா. மேடம் சாப்பிட்டுமா? சாப்பிடலாம். பாருங்க மேடம், ஒரே பூரி, ஒரு பூரி எடுத்து பனியற மாதிரி வச்சு மேடம் எடுத்து
வாய்க்குள்ள இருக்கு மேடம். சரி. தயிர் பூரி சூப்பராக இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா மஸ்ட் டு ட்ரைன்னு சொல்ல மாட்டேன், ஓகே டு ட்ரை. கொஞ்சம் இனிப்பு இருக்குது அவ்வளோதான். மற்றபடி தயிர் பூரி சூப்பர், கேமராமேனும் சூப்பர். ஓகே கட் பண்ணிடலாமா? கட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஏடிபியில் நல்லா தயிர் பூரி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்து எங்கே போக போகிறோம்னா வீட்டுக்கு போகிறோம். எதுக்கு வீட்டுக்கு போகிறோம்? நாளைக்கு சாணுக்கு ஸ்கூலு, அதனால் வீட்டுக்கு போகிறோம் ஃபேம். நாளைக்கு ஸ்கூல் இல்லையா? அப்புறம் என்ன நாளைக்கு? ஆ எங்கே பார்த்துக்கிறாங்கடி என் குஞ்சு? எங்கே பார்த்துக்கிறாங்கடி? புரியல. அம்மா படத்துக்கு போகிறாளா? அம்மா படத்துக்கு போகல, சாணுமா தான் ஸ்கூலுக்கு போகிறா. அழகியே ஏன் தங்கம்மா உடம்பு சரியாக போயிடுச்சா? அடி முடியெல்லாம் ஏன் தங்கம்மா இப்படி இருக்கு? மேம் வந்து உன்னை திட்ட மாட்டாங்களா முடி இப்படி இருந்தா ஸ்கூலில்? சான்விகா சி ஒயிட் யூ டிட் நாட் ஹேர் கட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா மேமு? உங்கள் ஸ்கூலில் பாய்ஸு ஹேர் கட் பண்ண சொல்லுவாங்களா மேமு? எதுக்கு மொட்டை அடிக்கிறாங்க? அவங்க ஸ்கூல்ல பாய்ஸ் எல்லாம் ஹேர் கட் மொட்டை அடிச்சிருவாங்களா மேம் அவங்க ஸ்கூல்ல? நீ போனாலும் மொட்டை அடிச்சிருவாங்க, பொங்கல் அப்பெல்லாம் மொட்டை அடிச்சிருவோம். அப்போ கேர்ள்ஸ்லாம் முடி நீளமாக விட்டு பாய்ஸ் மொட்டை அடிப்பாங்களா கேர்ள்ஸ் மொட்டை அடிப்பாங்க? தாங்கம்மா கேர்ள்ஸ் பாய்ஸ் தான் மொட்டை அடிப்பாங்க. ஏன் பாய்ஸ் தான் கிச்சாவா? ஆமாம், இது என்னடா நியாயம் மாம்சி? எனக்கு புரியல. பாய்ஸ் தான் மொட்டை அடிப்பாங்க. தங்கம்மா யாருக்கும் மொட்டை அடிக்க சொல்லக்கூடாது. அப்படி மொட்டை அடிச்சானா அதை சொல்லி மொட்டையில் அடிக்கக்கூடாது, ஹேர் கட் பண்ணிக்க. ஏன்டா கேனிபல் மாதிரி பேசுற? தமிழ் சினிமாவில் கூட இன்னும் அந்த ஜானர்ல யாரும் ஒரு படம் பண்ணவே இல்லை. அப்படி ஒரு படம் எடுத்திருக்காரு. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா கன்ஃபெஷன் ஆஃப் கேனிபல். ஓகே தங்கப்புல, நீ தூங்கிட்ட, நல்லா தூங்கு. குட் நைட், லவ் யூ, ஸ்வீட் ட்ரீம்ஸ். வீடியோ பார்க்குற மாதிரி லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி சண்டே. நான்வெஜ்ஜா வெஜ்ஜான்னு கமெண்ட் பண்ணிடுங்க.